ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் காஸ்கோ தாங்க போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களோட தான் போயிட்டுருக்கேன் நான். பசங்களும் வந்திருக்காங்க கூட 2 பேரும். ஏன்னா நான் மண்டே அன்னைக்கு லாங் வீக்கெண்ட் இல்லையா எங்களுக்கு, நோ ஸ்கூல். அதால் இது நான் மே மாதம் லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. காஸ்கோவில் போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே இஞ்சாவோட டம்ளர் பிளெண்டர் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பர் க்யூட்டாக இருந்ததுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி குடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. பிளான் பண்ணிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா தனியாக லிட்டும் தராங்க. அதுக்கப்புறம் அப்படியே டூகோ மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $189. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் அங்கே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். என்னோட பொண்ணு தான் இல்லை போதும் வீட்டில் இருக்கு நிறைய, நீ கிளம்பி இந்த இடத்துல இருந்துன்னு சொல்லிட்டு அடுத்தது போஸோட இயர்பட்ஸ் பார்த்துட்டு இருந்தேங்க. என்னோட பொண்ணுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் பிறந்த நாள் வருது, கிஃப்ட் பண்ணலான்னு. ஆல்ரெடி அவங்க ஆப்பிள் இயர்பட்ஸ் வச்சுருக்காங்க. பசங்க வானவே வானா, நீங்கள் இருக்கிறதே அதுவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், வேறு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வானான்ட்டாங்க. அடுத்தது இந்த ஹேட் போட்டு காமிச்சேன் என் ஃப்ரெண்டுக்கு. அவங்க நல்லா இல்லைன்ட்டாங்க. என்கிட்ட இதை மாதிரி ஒன்று இருக்குது, சரி அது விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடிடாஸோட ஹேட் பார்த்துட்டு இருந்தேன், அது நல்லா இருக்கு. சரி அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் நல்லா இருக்குங்களான்னு. பட் என்னன்னா அது பின்னாடி சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லூஸ்னு வேணும்னா லூஸு, டைட் வேணா டைட்டு. பட் இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுவும் இல்லை, அதால் நான் வாங்கலை. அவங்க அதான் சொன்னாங்க, அதை மாதிரி இருந்தால் வாங்குங்க, இல்லைனா வானா வேற எங்கன்னா வாங்கிக்கிங்கன்னாங்க. நானும் பார்த்தேன், இல்லை அதால் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிகேஎன்ஒயோட பேக்ஸ் பார்த்தேன், கிராஸ் பேக் ரொம்ப நல்லா இருந்தது. நானும் ஒன்று வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி ஈவினிங்கில் போவேன் நான் காஸ்கோக்கு. இந்த வாட்டி காலையிலேயே போனதில் நல்ல கூட்டம், என்னால் வீடியோ எங்கேயுமே எடுக்க முடியும். ஹாய்ங்க, இன்னைக்கு நான் காஸ்கோ போயிட்டு வந்தேன். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. காஸ்கோல இன்னைக்கு நான் போனது பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 1 o'clock போனேன். சரியான கூட்டம். நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா 2 பிளெண்டர் பார்த்தேன். அது நான் வாங்கலை, ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் $100, $120, இன்னொன்று பார்த்தீங்கன்னா $300 அப்படி இருந்தது. நான் இன்னொன்று பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, டம்ளரோட இருக்கு. நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் இது க்ரோசரி மட்டும். இது பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் நான் போவேன் காஸ்கோ. முதல்லலாம் 2 வீக்ஸ் போயிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் க்ரோசரி ஐட்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பேக் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன். பார்ப்போம். அதுவும் லாஸ்ட் டைம் வாங்கின ட்ரெஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நான். இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்போதும் வாங்குற மாதிரி A2 மில்க் வாங்கியிருக்கீங்க. A2 மில்க் ஆயிடுச்சுங்க. போன வாட்டி நான் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அது இவ்வளோ நாள் வந்தது எனக்கு. சுத்தமா தீந்துடுது. நேத்து தான் பேஸ்கெட் மார்க்கெட்ல A2 மில்க் வாங்கினேன். அது ஆர்கானிக் கிடையாது அது. இன்னைக்கு நான் காஸ்கோ போறது திடீர்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டோட போனோம். காஸ்கோ மெம்பர்ஷிப் வாங்கினதே பார்த்தீங்கன்னா இந்த A2 மில்க்காக தான் வாங்கினது நான். 3 வீக்ஸ் வரும். அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் பண்றேன்னா, இல்லைன்னா நான் ஓவர் நைட் ஓட்ஸ் பண்றேன்னா அவங்க இந்த பால்ல யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கேன், கிரிக்லாண்டோட பீனட் பட்டர். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 3 வாரம் ஆகுது. ஒன்று ட்ரேடர் ஜோல இருந்து வாங்கிட்டு வந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான் வாங்குனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்னு அதுவும் தீந்துடுத்து, திருப்பியும் வாங்கிட்டு வச்சிருக்கேன் நான். அது இன்னும் ஓப்பனே பண்ணல, ஏன்னா இப்பதான் வாங்கணும், புதன்கிழமை தான். ஆனா அது இன்னும் ஓப்பனே பண்ணல. அதுக்குள்ள இன்னைக்கு நான் காஸ்கோ போனோன்னா ஃபர்ஸ்ட் வேலையை எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா சியா புட்டிங்க்கு யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் போட்டு சம்டைம்ஸ்ல ஆட் பண்றதுக்கு நான் ஆட் பண்ணுவேன் நான் இதை. நான் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறது இது பீனட் பட்டர் நான் முதல்ல சாப்பிட மாட்டேன். இப்போ கொஞ்சம் பீனட் பட்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே. ரெகுலரா எல்லாம் சாப்பிட மாட்டேன், வாரத்துல ஒரு வாட்டிக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது, அவ்வளவுதான். இது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு பசங்களுக்கு. நான் கடையில இப்போ ரீசெண்டா தனித்தனியா வெளியே வாங்கினேன் இல்லையா, காஸ்கோ இல்லாம வெளியே வாங்கினது. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. இது சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆப்பிளோட சாப்பிட்றாங்க பசங்க இது. அதுக்கப்புறம் செலரி ஸ்டிக்கு இதுல சாப்பிட்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பிள் அண்ட் செலரி ஸ்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கேரட்டோடய சாப்பிட்றாங்க பசங்க, நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க் வாங்கியிருக்கேன். இது எங்களுக்காக தான் வாங்குனது. என்னோட ஹஸ்பண்டும் நானும் காஃபி குடிக்கிறது, அதுக்கப்புறம் டீ போடுறதோ இதுலதான் போடுறது நான்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓவர் நைட் ஓட்ஸ்க்கு நான் அவ்வளோ எனக்கு ஓட்ஸ் வந்து ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருந்த ஆளு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் தான் சாப்பிடுவோம். நல்லா தண்ணியில பாயில் பண்ணி சால்ட் போட்டு சாப்பிட்றது தான். ஒரு 2019ல நான் வந்து ஸ்டாப் பண்ணேன் ஓட்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னால எடுத்துக்கவே முடியல. நான் இப்ப கூட இவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குவேன். ஆனா என்னால சாப்பிட முடியாது. சம்டைம்ஸ் ஓவர் நைட்ஸ் ஓட்ஸ் பண்ணனா இது நான் யூஸ் பண்ணுவேன். ஓவர் நைட் ஓட்ஸ்க்கு வந்து இந்த மில்க் தான் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் நான் வந்து இது யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஹாட் சாக்லேட் நான் குடிக்கிறனாலும் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. சம்டைம்ஸ் இது இங்க தீந்துரும். டக்குன்னு தீந்துரும். தீந்துருச்சுன்னா நான் இங்க பேஸ்கெட் மார்க்கெட்லயோ இல்ல வந்து பீச்சஸ்லயோ வாங்கினேன்னா ஆர்கானிக் கிடைக்காது. சம்டைம்ஸ் நான் ஆர்கானிக் தான் நாங்க வந்து வாங்கி குடிப்போம். இப்ப காஸ்கோ போகும்போது இதெல்லாம் வாங்குறச்ச இதையும் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறது நானு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. கம்பேர் டு எனக்கு இது வந்து இந்த ஆல்மண்ட் மில்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. சில நேரம் ஓட் மில்க் வாங்கிட்டு வருவாரு. அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அது. ஏன்னா அதுல வந்து சுகர் இருக்கு அதுல. இதுல வந்து சுகரே கிடையாது இதுல. இந்த வாட்டி நான் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன் பிக்கிள் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பிக்கிள் இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆல்மண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப சுத்தமா முதல்ல நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் வரும், ஒரு மாசம் வரும், அப்புறம் 6 வந்தது. இப்பெல்லாம் சுத்தமா சீக்கிரமா தீந்துருது. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்றதால. இந்த வாட்டி நான் வந்து புரோட்டீன் பால் பண்ணலான் இருக்கேன். நான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பண்ணலான்னு பார்க்கும்போது டக்குன்னு ஆல்மண்ட்ஸ் ஆயிடுது. நேத்து தான் ட்ரேடர்ஜில இருந்து போயிட்டு திருப்பியும் வந்து நான் ஆல்மண்ட் வாங்கிட்டு வந்த ஒரு சின்ன பேக்கு. அது சரி பண்ணலாம் இன்னைக்குன்னு. ஆனா இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ஃபுல் பிஸிங்க. வீட்ல எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு டக்குன்னு நாங்க இதுக்கு போயிட்டோம், காஸ்கோ போயிட்டோம். அதுக்கப்புறம் காஸ்கோ வந்தோடனே ஜிம்முக்கு போயிட்டு வந்தோடனே டயர்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்றேன். முடிஞ்சிருச்சு, டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தான் எல்லாம் பண்ணோம். நாளைக்கு 2 வேலை பண்ணோம். ஒன்று வந்து மாங்காய் ஊறுகாய் போடணும். அடுத்தது வந்து இந்த புரோட்டீன் பால் வந்து பண்ணலான் இருக்கேன் நான். கேஷ்யூ பார்த்தாலுமே தெரியும். கேஷ்யூ வந்தோடனே ஓப்பன் பண்ணியாச்சு. நானும் ஒரு 4-5 கேஷ்யூ சாப்பிட்டாச்சு. அவரும் வந்து 4-5 கேஷ்யூ சாப்பிட்டுட்டாரு. ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்றது வந்து கம்மி பண்ணியாச்சு. மோஸ்ட்லி வந்து நட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்க. அது நான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு புடி ஆல்மண்ட்ஸ் எடுத்து உக்காந்துருவேன் நான். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பண்றது. என்னன்னா எனக்கு வந்து காஸ்கோல வாங்குற எக் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. முதல்ல ட்ரேடர் ஜோல எக் வாங்குவோம். அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுல இல்லைன்னே சொல்ல முடியாது. நல்லா இருந்தது எக். ஆனா இப்ப ரீசெண்டா இந்த எக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ போன வாரம் வந்து வாங்கணும் எக். ஸ்கிரம்பிள்ட் எக் பண்ணும்போது ஆம்லெட் பண்ணும்போது என்னன்னா அந்த எக் ஸ்மெல் வருது. இதுல எல்லாம் இந்த எக்ல வந்து ஸ்மெல்லே வரல. இது நல்லா இருக்கு. ஏன்னு தெரியல. 3 வாட்டி வாங்கிட்டேன். இதுல இருந்து ட்ரேடர் ஜோல இருந்து 3 வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா எக் வந்து குக் பண்ணும்போது ஸ்மெல் வருது. இந்த எக் ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்போதுமே 2 வாங்குறது. ஏன்னா டெய்லியும் வந்து பசங்களுக்கு வந்து பாயில் பண்ணியோ பாயில் பிடிக்காது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் சில நேரத்துல பாயில் பண்ணி கொடுத்துருவேன். மோஸ்ட்லி ஆம்லேட் இல்லைன்னா ஸ்கிரம்பிள்ட் எக். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் நைட்டு கூட கொடுத்துருவேன் நான். இப்போ காலையில மத்தியானம் கொடுக்கலன்னா நைட்ல எக் கொடுத்துருவேன் நான். அவங்களும் சாப்பிட்டுருவாங்க. எக் எல்லாருக்குமே எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் வாங்கியிருக்கேன். இது முதல்ல நான் வாங்கியிருக்கேன். முதல்ல காஸ்கோ ஜாயின் பண்ணும் போது வாங்குனது ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப ஹேர் ஃப்ரையர்ல இருக்கிறது ஹேர் ஃப்ரை பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்காக தான் வாங்கினேன் நான். சம்டைம்ஸ் இப்போ ஒரு 3 வாரம் எங்களுக்கு ஸ்கூல் இருக்குங்க தொடர்ந்து. இன்னும் எங்களுக்கு ஜூன் மாசம் தான் ஸ்கூல் முடியும். அவங்களுக்கு என்னன்னா என்ன லஞ்ச் கொடுக்கறது தான். சில நேரத்துல அவங்க லஞ்ச் சாப்பிடாமே வந்துடுறாங்க. அதால அவங்களுக்கு சிக்கன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதால இது நான் வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா வீட்டுல வந்து நம்ம இந்தியன் மசாலா போட்டு பண்ணுவோம்ல, அவங்க வானவே வேணான்றாங்க. அவங்களுக்கு இத மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. அதால இது வாங்கணும். அவங்க 2 பேரும் என் கூட வந்திருந்தாங்க. எங்களை விட்டுட்டாங்க. அவங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு என்ன தேவையோ அது வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா இதுதான் வாங்கினாங்கன்னா. நிறைய ஸ்நாக்ஸ் ஏதோ எடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுக்கல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பினச் வாங்கியிருக்கேன். ஸ்பினச், அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூமும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்கலி வாங்கியிருக்கேன். இது வந்து மத்தியானத்துல லஞ்ச், என்னோட லஞ்ச் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சாலட் எடுத்துட்டு போறது, இல்லைன்னா ஸ்டர் ஃப்ரை எடுத்துட்டு போறது நானு. அதுக்காக என்ன பண்ணேன்னா எனக்காக மட்டும் இந்த 3 வாரத்துக்கு மீல் ப்ரெப் பண்ணலான் இருக்கேன் நான். மொத்தமா 3 வாரத்துக்கு பண்ண மாட்டேன். இப்போ மண்டே நாளைக்கு ஸ்கூல் இல்லை இல்லையா,
டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேக்காக முதலே பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கேன் நானு. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, காலம்பற எந்திரிச்சு இவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு, இவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் என்னன்னு பண்ண ஆரம்பிப்பேன்னா, அந்த டைம்ல சில நேரத்துல மணி ஆயிடும். சில நேரத்துல என்ன பண்ணுவேன், ஆம், இவங்களுக்கு பண்ற லஞ்ச் எடுத்துட்டு போயிடுறது. சில நேரத்துல சரி நான் ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் சாப்பிட்டா என்னோட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. மோஸ்ட்லி வாங்கணும்னு பார்ப்பேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வெஜிடேரியன் நம்ம எதிர்பார்த்துட்டு போறோமோ அப்போ வந்து சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷன்ஸா இருக்கும். வாங்கி சாப்பிட முடியாது. செஞ்சு கொடுப்பாங்க, ஜெல்லி பட்டர் இருக்கும். அப்படி இல்லைன்னா பாவம் எனக்காக வந்து என்னோட இதுல வந்து கேஃப்டீரியால எனக்காக பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுப்பாங்க. சரி அவங்களையும் ஏன் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் மீல் ப்ரெப் நாளைக்கு பண்றேன். நான் வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நாளைக்கு நான் மீல் ப்ரெப் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்குது. இந்த வாரம் என்னோட மீல் ப்ரெப்க்கு மஷ்ரூம், ப்ராக்கலி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பினச் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கார்னும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வந்து கார்னை ஆட் போன வாட்டி நான் கார்ன் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது மூணுத்தையும், இது 4, அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஆட் பண்ணி ஸ்டிர் ஃப்ரை அண்ட் சாலடுக்கு ரெடி பண்ணலான் இருக்கேன். கோகனட் வாட்டர் வாங்கியிருக்கேங்க. 3 வாங்கியிருக்கோம்ல, நான் 1 குடிப்பேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் 2 வச்சிருவேன். அவங்க வந்து விரும்பி குடிப்பாங்க கோகனட் வாட்டர், வந்து அவங்களோட ஃபேவரட் அவங்களுக்கு. அதாலேயே வாங்குறது நான் இந்த வாட்டி எடுக்கவே இல்லை, அவங்க அப்பா எடுத்திருக்காரு போல இருக்குது. இது வாங்கியிருக்கேன்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் கேட்டேன் அவங்களுக்கு நான் வந்து காஸ்கோல நான் எப்போதுமே சீஸ் வாங்க மாட்டேங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் வாங்குற சீஸ் வந்து இதுவா ட்ரேடர் ஜோல தான் வாங்குவேன். அங்க வாங்கினேன்னா ஆர்கானிக் தான் வாங்குவேன் நான். இந்த வாட்டி அவங்க வந்து வாங்க சொன்னாங்க. அவங்க அப்பாக்கு விருப்பமே இல்லை. வானா நான் இங்க வாங்கல, ட்ரேடர் ஜோல வாங்கி தரேன்னாரு. இல்ல இல்ல இங்க வாங்குனாங்க. அவங்க வந்து ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னொரு சீஸ் எடுத்திருந்தேன். அதுல வந்து வெரைட்டிஸ் இருந்தது, ஒரு 4 வெரைட்டிஸ் இருந்தது. ஒன்று பெப்பர் ஜாக்கு, ஒன்று வந்து செடார் இருந்தது, இன்னொரு 2 இருந்தது. அதுல என்னன்னா அதை எடுத்தோம். டக்குன்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து அது வேணாம். வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு லேயரா வந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். சீஸ் சாண்ட்விச் எடுத்துட்டு போவாங்க நிறைய, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எப்பெல்லாம் இதெல்லாம் சாப்பிடணும்னா அவங்க டக்குன்னு வந்து சீஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. அதால அவங்க எங்க வீட்டுல ஒரே ஆள் சீஸ் பிடிக்கிற ஆள் பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு தான் பிடிக்கும். இப்போ அந்த லிஸ்ட்ல நானும் கொஞ்சம் சேர்ந்திருக்கேன். ஏன்னா சீஸை வந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இஞ்சி வாங்கியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தான். பூண்டும் வாங்கியிருக்கேன். பூண்டு வந்து தீர்ந்தெடுத்து, இதுவும் இஞ்சியும் தீர்ந்தெடுத்து, பூண்டும் தீர்ந்தெடுத்து. சரி நான் இங்க இதுல வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், பிஜிஎஸ்ல. காஸ்கோ போனேன்னா பிஜிஎஸ்ல வாங்கிக்கலான்னு காஸ்கோ போனதால வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. காஸ்கோல வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து இஞ்சி எனக்கு இன்னும் காஸ்கோல வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பன்னீரும் வந்து பாத்தீங்கன்னா மீல்ல சேர்க்கறதுக்காக, சாலட்ல இல்லைன்னா வந்து ஸ்டர் ஃப்ரைல சேர்த்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேவி பண்ணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்சால்டட் தான் பார்த்தோம், அன்சால்டட் இல்லை அவங்க கிட்ட. நான் வந்து இந்த கிராஸ் ஃபெட் தான் வாங்குறேன். போன வாட்டியும் வாங்கினா நல்லா இருக்கு, இந்த கிராஸ் ஃபெட் தான் பிடிச்சிருக்கு, அதால வந்து நான் இது வாங்குறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி, இது எப்போதுமே நான் வாங்குவேன். இது வந்து ஆர்கானிக் கிடையாது, நான் ஆர்கானிக் தான். இது எப்போதுமே எப்போ வாங்கினாலுமே ரொம்ப நல்லா ஸ்வீட்டா நல்லா இருக்கும். அதால இந்த வாட்டி, போன வாட்டி போயிருக்கும் போது இல்லை, நான் தேடி பார்த்தேன், இல்லை, பாக்ஸஸ் தான் இருந்தது. இந்த வாட்டி பார்த்தோன்னே இருந்தது, டக்குன்னு நான் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு லேடி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க, பார்த்தேன், ஓகே இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு எடுத்தேன் நான். இந்த ப்ளூபெரிஸ் வந்து எப்போதுமே வந்து ஆர்கானிக் இருக்கும், சீக்கிரமா வித்து போயிடும். இந்த வாட்டி இதுவும் இருந்தது ஆர்கானிக். ராஷ்பெரியும் இருந்தது. ராஷ்பெரி சுத்தமா நல்லா இல்லைங்க, பாக்குறச்சே மேலெல்லாம் வந்து ஃபங்கஸ் இருக்க மாதிரி இருந்தது, அதால நான் எடுக்கல அதை. சீரியோஸ் ஹனி நட்ஸ் வாங்கியிருக்கேன், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க வந்திருக்காங்கல்ல, பெரியவங்களுக்கு வந்து சீரியல் ரொம்ப பிடிக்கும். அவங்க காலம்பரை சாப்பிட்றதே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வீக்லி ஒன்ஸ் இது இருக்கும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து மற்ற நாளெல்லாம் வேற வேற இருக்கும், எக் இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஆனா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சுத்தமாவே யாருக்குமே இட்லி பிடிக்கவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் போட்ட மாவே இருக்கு, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இவங்கதான் 3 பேர் சாப்பிடுவாங்க, இவங்க 3 பேருமே வேணான்றாங்க இட்லி. சுத்தமா இட்லியும் வேணான்றாங்க, தோசையும் வேணான்றாங்க. இது மட்டும் வந்து வாங்கினேன் நான். ஏன்னா இது வந்து வாரத்துல ஒரு நாள் பசங்க சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்னவங்களுக்கும் பிடிக்கும், அதால இதையே நான் வாங்கிறது.
இது வந்து பாத்தீங்கன்னா நான் சீ சால்ட் தாங்க யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி வந்து இது அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த சீ சால்ட் யூஸ் பண்றேன். எங்க வீட்ல பிங்க் சால்ட் நான் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க வந்து பார்க்கலாம், என்னோட கிச்சன்ல இருக்கும். இது வந்து புதுசு, பழசு தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா நான் வந்து யூஸே பண்ண மாட்டேன். என்னோட சால்ட் எங்க வீட்ல ரொம்ப கம்மிங்க. இது வாங்கினேன்னா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு வரும் எனக்கு இந்த பாக்ஸே. அப்பனா பாத்துங்க எவ்வளவு கம்மியா சாப்பிடுவோன்னு. இப்பெல்லாம் என்னன்னா நான் குழம்புல எல்லாம் போடுறதே கிடையாது. முதல்ல யாருக்கு வேணுமோ அவங்க போட்டு சாப்பிடுறாங்க. அப்படி ஆயிடுச்சு எங்க வீட்ல. சின்னவங்க சுத்தமா சால்ட் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அப்பாவும் சுத்தம் சால்ட் சாப்பிட மாட்டாங்க. என்னோட பெரிய பொண்ணு சால்ட் கொஞ்சம் அவங்களுக்கு கரெக்டா இருக்கணும், அவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சால்ட். இப்ப வர வர நான் 2 பேரோட இவ்வளவு நாள் இருந்ததுல நானும் சால்ட் சாப்பிடுறதே சுத்தமா விட்டுட்டேன் நானு. பெப்பர் ரொம்ப நல்லா இருக்குங்க காஸ்கோல. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே எப்பெல்லாம் போறேன்னா பெப்பர் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவேன் நானு. நான் என்னோட ஃபேவரெட் இந்த காஃபி ஸ்டார்பக்ஸோட பைக் பிளேஸ். இந்த காஃபி தான் நான் யூஸ் பண்றது. லாஸ்ட் டைம் நான் ஒரு லாங் வீடியோல போட்டிருப்பேன். ஸ்டார்பக்ஸ்ல வாங்கின கவர் காமிச்சிருப்பேன். பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும், ஸ்டார்பக்ஸ்ல வாங்கின கவர் வந்து கொஞ்சம் இந்த இடம்லாம் ஒரு ஆரஞ்சு ஒரு ப்ரௌனிஷா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கிரீனா இருக்கு. அங்கங்க வந்து அந்த ப்ரௌன் கலர் இருக்கு. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஸ்டோர்ல வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா $19.99. ஆனா வந்து ஆன்லைன்ல வந்து $23 காமிக்கிறாங்க காஸ்கோல. நான் இது வந்து ஸ்டோர்ல தான் வாங்கினேன் இன்னைக்கு. அடுத்தது நான் எப்போதும் வாங்குற பிரெட் வாங்கியிருக்கேங்க. இந்த பிரெட் இங்க எங்கேயுமே கிடைக்கல. வால்மார்ட்ல இருக்கு. இந்த பிரெட் தீர்ந்துடுச்சுன்னா நான் வால்மார்ட்ல வாங்குறது. அப்படி இல்லைன்னா காஸ்கோல வாங்குறது நானு. ஏன்னா அந்த பிரெட் நான் ஏன் வாங்குறேன்னா அதுல வந்து இது வீட்டும் கிடையாது, ஆல் பர்பஸும் கிடையாது. அதால அது நான் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் வாங்கியிருக்கேன். டேட்ஸ் வந்து $11.99 எப்போதுமே வாங்குறது. பட் இந்த வாட்டியும் தான் நான் பில் பார்த்தேன், $10.49. என்னவோ வந்து ஒரு $1.50 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க டேட்ஸ்ல. நான் இந்த கிரவுன் மேப்பிள் சிரப் வாங்கியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கினோம் போன வருஷம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் திருப்பியும் வந்திருக்கு. அதெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். எங்க வீட்ல வந்து பேன் கேக் நிறைய பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். காஸ்கோல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆரஞ்சு வாங்கியிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது இல்லை. எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியல. ட்ரை பண்ணாதான் தெரியும். பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் கீழே வந்து லைட் வைக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் என்னோட இதுல வந்து லைட் சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வரும். அதுக்காக இந்த லைட் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது. அதுக்கப்புறம் இந்த லைட்டும் வாங்கியிருக்கேன். அதுதான் நிறைய பேர் எனக்கு வந்து லைட் சரியில்லை உங்க இதுல வீடியோல சொல்லுவாங்க. அதால இந்த லைட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ கூட இந்த லைட் நான் உடனே வந்து மாத்திட்டேன். பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி இருக்கு, லைட்டிங் சரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து துணி வாங்கியிருக்கேங்க நான். மெயினா வந்து சாக்ஸ் வாங்கினேன். நோ ஷோ சாக்ஸ் வாங்கியிருக்கேன் நான். இந்த சாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சீசன் மாறி இருக்குல்ல, வின்டர் சாக்ஸ்ல இருந்து இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் இப்போ இருக்கு என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. நிறைய தேவைப்படும். அதுக்காக இந்த சாக்ஸ் வந்து எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் வாங்கியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் பழசு இருக்கு, போன வருஷம் வாங்கினது, அதை யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருக்கேன் நான். இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, போட்டு பார்க்கணுங்க. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டிசைன்ல வாங்குறது. என்கிட்ட வேற மாதிரி எப்போதுமே வந்து நான் வந்து சிகே அண்ட் அதுக்கப்புறம் வந்து டிகேஎன்ஒய் தான் வாங்குறது. இந்த வாட்டி சரி இது அங்கே கலர் கலரா இருந்தது, அதில் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ட்ரை பண்ணுவோமேன்னு வாங்கியிருக்கேன். போட்டு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு வாட்டியும் நானும் வாங்குறேன், எனக்கு சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது. வாங்குறேன், அடுத்த வாட்டி போகும்போது ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எனக்கு அது கொஞ்சம் துணி போட்டோன்னா ஒரு கம்ஃபர்டா ஒரு லுக் இருந்தா நான் வச்சுப்பேன், நான் யூஸ் பண்ணலாம். லுக் அப்படி இல்லை, ஒரு மாதிரி லூஸா இருந்ததுன்னா எனக்கு பிடிக்காது, எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன் நான். ஏன்னா அதே காசு கடையில போட்டோம்னா இன்னும் நல்லா வரும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் பசங்களுக்கு வாங்கியிருக்கேன். அவங்க எல்லாம் பார்த்துட்டு வானான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்க வாங்கியிருக்கோம், நானும் என்னோட ஹஸ்பண்டும். பார்ப்போம், அவங்க காமிக்குவேன். அவங்க வேணும்னா வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு. இது வந்து ட்ரௌசர் வாங்கியிருக்கேன். இது இப்பயே தலையை ஆட்டிட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அநேகமா இது ரிட்டனு. அப்புறம் இந்த டாப் ஒண்ணு நான் வாங்கியிருக்கேன். இது எனக்காக வாங்கியிருக்கேன் நான். எப்படி இருக்கும்னு தெரியல, போட்டு பார்க்கணும். நல்லா இருந்ததுன்னா வச்சுப்பேன், இல்லைன்னா இல்லை. இப்பயே தலையை ஆட்டிட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இதுவும் ரிட்டனு. என்ன ஒரு லெசன் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன்னா, காஸ்கோல இனிமேல் எனக்கும் என்னோட பசங்களுக்கும் துணி வாங்கக்கூடாது, அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுவும் ட்ரௌசர், இதுவும் பார்த்துட்டு வானான்ட்டாங்க. ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து $12.99. பஜாமா எடுத்துக்கிட்டாங்க. சின்னவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ எடுத்துக்கிட்டாங்க, பெரியவங்க வந்து பிங்க் அது பர்பிள் எடுத்திருக்காங்க. இது வந்து
எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க போட்டு பார்த்து ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து CK வாங்கினேன். 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தது எது வாங்கினாலும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பஜாமா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்கோல. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பெரியவங்களுக்கு தான் வாங்கியிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் மெயினா இன்னொன்னு வாங்கினேன் நான் என்னன்னா ஹேட் பார்த்தேங்க. 2 ஹேட் பார்த்தேன். ஒரு ஹேட் என்னோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க, கேட்டேன். இந்த ரவுண்டு வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்க உங்களுக்கு. அடுத்தது வந்து இந்த கேப் வாங்கினேன். அடிடாஸ் நினைக்கிறேன். அடிடாஸோட கேப் போட்டேன். அது என்னன்னா என் தலை கொஞ்சம் லூஸா இருக்கு. அவங்க சொன்னாங்க லூஸா இருக்கு விலாஸ்னின்னாங்க. சரி ஓகே நம்ம கடையில எங்கன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா இனிமேல் சம்மர் இல்லை, வெளியே எங்கன்னா போனோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் ஹேட்டு. ஏன்னா இந்த புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 80 போகுது. போன வாரம் 90s போச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32, 33, 35 செல்சியஸ்ல போச்சு போன வாரம் ஹாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா DKNYயோடது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $32.99. ஆனால் இது வந்து டிஸ்கவுண்ட் $8 போட்டிருந்தாங்க இதில். இது நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $34.99 இது. இது சரி நம்ம வந்து பெருசாகவும் வைக்கலாம், சின்னதாகவும் வச்சுக்கலாம். இப்படி வேணும் சின்னது. அதுக்கப்புறம் பெருசு வேணும்னா நம்ம இதை வந்து அட்ஜஸ்டபுளும் இருக்கு ஸ்லிங் பேக்ல. எங்கன்னா ட்ரிப் எங்கன்னா போனோம்னா இதை மட்டும் மாட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன குட்டி பேக்கை தான் நினைப்பேன். ஆனால் அதில் இருக்குது, அதில் என்னோட ஹஸ்பண்டும் என்னோட பசங்களும் பார்த்தாங்கன்னா ஏன் இவ்வளோ வச்சிருக்கேன்னு வாங்க. என்னோட எல்லாமே லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்கி எல்லாமே வச்சிருப்பேன் நான். ஒரு குட்டி பர்ஸ் வேற வச்சிருப்பேன். அதெல்லாம் இதில் போட்டால் பத்தாது. இது கம்மி பண்ணிக்கணும். இது எனக்கு ரொம்ப இதுல வந்து 2 கலர் இருந்தது. ஒன்று வந்து ப்ரௌன், ஒன்று வந்து ஒயிட். என்னோட ஃப்ரெண்டு ஒயிட் தான் நல்லா இருக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஒயிட் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நான், பட் அவங்க ஒயிட் நல்லா இருக்குன்னதால நான் ஒயிட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான், நடுவில் எதுவுமே இல்லை. இங்கே சைடில் வந்து ஒரு சின்ன பாக்கெட் இருக்கு, அதில் போட்டுக்கலாம். பின்னாடி ஒரு பாக்கெட் இருக்கு, அவ்வளோதாங்க. முன்னாடி ஒரு சின்ன ஜிப் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் நல்லா இருக்கும். ட்ரிப் எல்லாம் போனோம்னா சும்மா ரொம்பலாம் இல்லை, ஒரு லிப்ஸ்டிக், காஜல் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கார்கி, சின்ன மெலிசான ஒரு பர்ஸ் வச்சோம்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பெரிய பர்ஸ் வச்சோம்னா இது வெயிட் ஆயிடும். இதுதாங்க வாங்குனது நான். இவ்வளவுதான் காஸ்கோல வாங்குனது. இது 2த்தையும் நான் வீட்டுல வச்சுப்பேன். இதெல்லாம் வந்து ரிட்டர்னு. இது மட்டும் நான் ட்ரை பண்ணணும். நல்லா இருந்ததுன்னா நான் வச்சுப்பேன், இல்லைன்னா நானும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.